விடைபெற்றார் திரைக்கதை மன்னர் பாக்யராஜ். சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு உடல் தகனம். இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதை. 72 குண்டுகள் முழங்க உடல் தகனம். பெசன்ட் நகர் மின் மயானத்தில் பாக்யராஜ் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி. மறைந்த இயக்குனர் பாக்யராஜின் உடலுக்கு நுங்கம்பாக்கம் இல்லத்தில் காவல்துறையினர் மரியாதை. உடலை சுமந்து வந்து வாகனத்தில் ஏற்றி பிரியா விடை கொடுத்த நடிகர்கள் பார்த்திபன் மற்றும் சரத்குமார். ரசிகர்களின் கண்ணீர் கடலுக்கு மத்தியில் நடைபெற்ற பாக்யராஜின் இறுதி ஊர்வலம். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்து பாக்யராஜ் உடலுக்கு மக்கள் இறுதி அஞ்சலி. மறைந்த இயக்குனர் பாக்யராஜுக்கு கண்ணீருடன் பிரியா விடை கொடுத்த குடும்பத்தினர். திரைக்கதை மன்னரை சோகத்துடன் வழி அனுப்பி வைத்து திரைத்துறையினர் அஞ்சலி. சென்னையில் நேற்று இரவு பலத்த மழையால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. இயக்குனர் பாக்யராஜின் உடல் வைக்கப்பட்டிருந்த நுங்கம்பாக்கம் இல்லத்திலும் மின் தடை. தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நாளை கனமழை. ஒரு சில இடங்களில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம். 43,051 மையங்களில் மாலை 5 மணி வரை சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு. ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கட்டாயம் வழங்க வேண்டும். ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் முகாம் நாளான இன்றும் தர அறிவுறுத்தல். பாலவாக்கத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கிய முதல்வர் விஜய். சொட்டு மருந்து வழங்கிய பிறகு குழந்தைகளுக்கு பொம்மைகள் கொடுத்து முதல்வர் மகிழ்ச்சி.
முதல்வர் விஜயை காண போலியோ சொட்டு மருந்து முகாமுக்கு வெளியே காலை 7 மணி முதல் காத்திருந்த பொதுமக்கள் முகாமை தொடங்கி வைத்த பிறகு வெளியே வந்து முதல்வரை கண்டு உற்சாகம். தமிழகத்தில் மின்சாரத்தை காணோம், சட்டம் ஒழுங்கை காணோம், முதல்வரை பெரம்பூர் தொகுதி மக்கள் தேடிக் கொண்டிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்கெல்லாம் தெரியாம ஒருத்தரை தெரியாதனமா ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்க போனாரு, யாராவது பாத்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு? மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. தாவேக அரசின் போலி பிம்பம் ஒரே மாதத்தில் நொறுங்கிவிட்டது. அரசின் தவறுகளை இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பித்து விட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அமைந்திருக்கக்கூடிய இந்த சோஃபா மாடல் ஆட்சியுடைய போலி பிம்பம் கடந்த 1 மாசத்துல அடிச்சு துவைக்கப்பட்டு நொறுங்கி கிடக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியுடைய அவலங்கள்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசுடைய தவறுகளை, சறுக்குகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக எழுந்த புகார்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும். தவறு இழைத்தோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த மதிமுக முன்னாள் நிர்வாகிகள். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறிய நிலையில் கட்சியில் ஐக்கியம். திமுகவில் இணைந்து விடலாமா என்று மதிமுக கூட்டத்தில் பேசியதால் கட்சியிலிருந்து எங்களை வைகோ நீக்கினார். உயர்நிலைக்குழு கூட்டாமல் தங்களை ஏமாற்றியதாக திமுகவில் இணைந்த செவந்தியப்பன் குற்றச்சாட்டு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைத்து விட வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்து விட வேண்டும் என்று கழக குரல் எழுப்பிய காரணத்தினாலேதான் என்னையும் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் DRR செங்குட்டுவனையும் விருதுநகர் மாவட்ட செயலாளர் RM சண்முகசுந்தரம் அவர்களையும் கட்சியிலே இருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தார்கள். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தற்போது வரை திமுக முயற்சிப்பதாகவும் அதற்கு அக்கட்சி எம்எல்ஏக்கள் பலருக்கும் உடன்பாடு இல்லை என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து. திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் பேட்டி. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதல்வர் விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழகம் குறித்த புரிதல் இல்லாத ஒருவரை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியை நியமிப்பது முதல்வரின் தனிப்பட்ட விவகாரம். அந்த பொறுப்பில் யாரை நியமித்தாலும் அது அரசின் முடிவை பாதிக்காது என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. முதல்வருக்கு நம்பிக்கைக்குரியவர், அதனால் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு ஆட்சி நிர்வாகத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற ஒரு பொறுப்பு அல்ல, தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தோழருக்கு வழங்கியிருக்கிறார் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார். அது உட்கட்சி அது உட்கட்சி அவங்க கட்சி விவகாரம். அதில் இது அரசு பதவிதான் என்றாலும் கூட அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. தாவேக அரசு அமைய உழைத்தவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருப்பதில் என்ன தவறு? டெல்லி பிரதிநிதியாக வெங்கட் நாராயணா நியமிக்கப்பட்டது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம்.
கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இக்கரையும் தெரியாது அக்கறையும் தெரியாது, பசுமையான இடத்தை நோக்கி ஓடியதும் கிடையாது. முத்தரசனின் குட்டி கதைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் பதில். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சித்தாந்தத்திலிருந்து முத்தரசன் விலகிவிட்டாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. முதல்வர் விஜயை ஒப்பிட்டு பேசுவது தவறு என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் கருத்து. கட்சி மேலிடம் எடுக்கும் முடிவே இறுதியானது. திமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை ஆலோசனை. பெருந்துறை தொகுதியில் போட்டியிட வேண்டும் என ஆதரவாளர்கள் விரும்புவதாக தகவல். ராமநாதபுரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி காணாமல் போன நிலையில் பக்கத்து வீட்டு கிணற்றில் சடலமாக மீட்பு. சிறுமியின் உடலை மீட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை. முதுநிலை படிப்புகளுக்கான ஒப்பந்த விதிகளை மீறிய 1420 மருத்துவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. படிப்பை முடித்து அரசு பணிக்கு வராததால் தமிழக சுகாதாரத்துறை அதிரடி. சென்னை புதுச்சேரி இடையே மீண்டும் சரக்கு கப்பல் சேவை. புதுச்சேரி அரசுடன் சென்னை துறைமுக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. எனது கோரிக்கையை ஏற்று திருமணத்துக்கு கூட தங்கம் வாங்காமல் பல குடும்பங்கள் தவிர்த்துள்ளன. மக்களின் ஆதரவால் தங்கத்தின் இறக்குமதி குறைந்துள்ளதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். செஷல்ஸ் நாட்டுக்கு அதிவேக ரோந்து கப்பல்கள், ஆம்புலன்ஸ்களை வழங்கியது இந்தியா. அந்நாட்டு அதிபரிடம் முறைப்படி ஒப்படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் எரிபொருள் விலை உயர்வு ஏன்? மத்திய அரசுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. பாரத் டாக்ஸியின் செயல்பாட்டை தடுக்க சில தனியார் போக்குவரத்து சேவை நிறுவனங்கள் முயற்சி. சந்தையிலிருந்து பாரத் டாக்ஸியை வெளியேற்றி தன்னிச்சையாக செயல்பட நினைப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. நீட் மறுதேர்வுக்காக 95,000 கடிகாரங்களை வாங்கிய தேசிய தேர்வு முகமை. மாணவர்களின் நேர மேலாண்மைக்காக வாங்கப்பட்ட கடிகாரங்கள் தேர்வு மையங்களுக்கே பரிசாக ஒப்படைப்பு. வெனிசுலா நிலநடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 1500 அதிகரிப்பு. இடிபாடுகளை அகற்றும் பணியில் சர்வதேச நாடுகளின் மீட்பு குழு மும்முரம். வெனிசுலாவில் மீட்பு பணியின் போது இடிபாடுகளில் இருந்து 11 வயது சிறுவன் உட்பட 2 பேர் பத்திரமாக மீட்பு. நிலநடுக்கத்தால் சுமார் 70 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிலவியல் மையம் தகவல்.
ஈரானின் கண்காணிப்பு, வான் பாதுகாப்பு, ட்ரோன் கிடங்குகளை அழித்ததாக அமெரிக்க ராணுவம் விளக்கம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் ஈரான் என்ற நாடே இல்லாத நிலை ஏற்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. பஹ்ரைன், குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ட்ரோன் ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குதல். அமெரிக்காவின் தாக்குதல் தொடர்ந்தால் பதிலடி இன்னும் கடுமையாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை. உலகக்கோப்பை கால்பந்தில் தொடர்ச்சியாக 7 ஆட்டங்களில் கோல் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் மெஸ்ஸி. ஜோர்டானுக்கு எதிரான போட்டியில் கோல் அடித்தது மூலம் சரித்திரம் படைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் 5 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். மழைக்கு முன்பு தங்கள் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. நெல்லையப்பர் கோயிலில் ஆனி தேரோட்டம் கோலாகலம். கைலாய வாத்தியம் முழங்க நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் குவிந்ததால் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். கோயிலுக்கு வரும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு. சென்னையில் சாலையில் கேட்பாரற்று கிடந்த 3 சவர நகைகள் மீட்பு. நகைகளை மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளரை பாராட்டிய மாநகராட்சி ஆணையர் சமீரன். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் யூடியூப் பார்த்து வீட்டில் பிரசவம் பார்த்த இளம்பெண் உயிரிழப்பு. இரத்தப்போக்கு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு.